Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 12th standard botany அதாவது pure science botany ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாப் மோஸ்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்ல pure science அப்படினு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஏனா pure science வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக எது எது கேட்கலாம் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். ஸோ இதுலேயே எல்லாமே இந்த கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10 லெசன் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேருந்தும் 10லிருந்து 12 மார்க்ஸ் அளவுக்கு கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனில் 12 மார்க்கு கன்ஃபார்மாக உண்டு. ஸோ அடுத்தடுத்த லெசனில் 10 மார்க்ஸ் அளவு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெசன் படித்தாலும் நீங்கள் 10 மார்க்ஸ் அளவுக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எது வந்து ஈஸியாக இருக்கும், எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட் லெசனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து நமக்கு 12லேருந்து 13 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன். ஸோ செகண்ட் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக எல்லா லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. செகண்ட் லெசன் ஈஸியாக இருக்கும், அந்த லெசன்ஸில் படிச்சுருங்க. அதுக்கடுத்து 5th லெசன் ஈஸியாக இருக்கும், 9th லெசன்லாம் ஈஸியாக இருக்கும், 10th லெசன் இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியஸ்ட் லெசன் அப்படின்னு பார்க்குறப்ப இது எல்லாமே சரிங்களா. அதுக்கடுத்து ஜாலியாக படிக்கிற லெசன் அப்படின்னு பார்க்குறப்ப 6, 7, 8 இது எல்லாமே. அண்டு ஃபைனலாக 3 and 4 ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 நீங்கள் படித்தாலுமே ஒரு 40 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 6, 7, 8 பைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40லேருந்து 60 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். 3 and 4லேருந்து 2 5 மார்க்ஸ் உண்டு. அதனால் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா 2 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. அப்போ 8 5 மார்க்ஸில் 4 இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு புக் பேக் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸோட அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் அந்த சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தேன், அதை வந்து பார்த்துங்க. இது ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் போலன் கிட்டு அதை வந்து படிச்சுங்க. ஷார்ட் ரோட்டான் போலான் கிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் கொஷின். ஆனால் நிறையா கொஷின் இருக்குது ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் லெசன் எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து கருவுரா கனி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, இது கூட பல்கரு நிலைன்னு இருக்கும், அந்த கொஷின்ஸும் படிச்சுருங்க. ஸோ நியூவாக கொஷின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட் லெசனில் கேட்காம இருக்காங்க. அதில் ஒன்றுக்கு உதாரணம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அந்த மகரந்த சேர்க்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. மகரந்த சேர்க்கையில் தன் மகரந்த சேர்க்கை உத்தி அயல் மகரந்த சேர்க்கை உத்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. தன் மால்ட்டுத்தன்மை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா பிற்கலர்ப்பு, இதில் டெஸ்ட் கிராஸ்ன்னு இருக்கும், அதையும் படிச்சிருங்க. பேக் கிராஸு டெஸ்ட் கிராஸ் இது எல்லாமே படிச்சிருங்க. கொல்லி மரபணு சரிங்களா, லீத்தல் ஜீன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த டாட்டா பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாலாக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின்ஸும் பார்த்துருங்க. ஏத்தில் உறுப்பு ஸ்ப்ளைசியோசோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பல்கூட்டு அல்லீல்கள் இது எல்லாமே படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4th லெசன் வந்தீங்கன்னா ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரி வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய், வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் ஸ்பைருலினா குரோத்து. எஸ்சிபி பற்றி என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ அங்கேயே மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின்ஸும் பார்த்துங்க சரிங்களா. பருத்தியோட நன்மை தீமை, அதுக்கடுத்து பீட்டு பிரிஞ்சால் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நன்மை தீமை எல்லாமே படித்து வச்சுங்க. மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் கேட்டால் நமக்கு லக்கு தான். ஜீன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அது படிச்சுருங்க. அதுக்கடுத்து 5th லெசன் வந்தீங்க அப்படின்னா எம்ப்ரியாய்டு. ஸோ 5th லெசனை எல்லா கொஷினுமே படிச்சுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 5th லெசன் சின்ன லெசன் தான், அதுலேருந்து 10 மார்க்ஸ் கேட்குன்னா எல்லா கொஷினும் கேட்டிருப்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து முழு ஆக்கத்திறன் டோட்டி பொட்டன்சி. ஸோ இது வந்து 4 இது இருக்கும், வேறுபாடு உறுதல், வேறுபாடு திரிதல், மறு வேறுபாடு உறுதல். ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறத கேட்குறது கிடையாது, ஸ்கிப் பண்ணி கேட்டிருக்கிறதுனால நம்ம சொல்லும்போது தெரியறதில்ல. எக்ஸாமில் கொஷின் கேட்ட பிறகு நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 5 மார்க்ஸை படிச்சிங்க. அடிப்படை கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா, பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அடிப்படை கொள்கையை வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அதை படித்தாலே எல்லா கொஷினும் வந்து என்ன பண்ணிவிடும், கவர் ஆகிடும். அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்கன்னா கூட்டு பரிணாமம், கோ எவல்யூஷன், சூழ்நிலையில் படிநிலைகள், ஈக்காலஜிக்கல் ஹியரர்கி,
ஸோ 6th and 7th லெசனில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொஷின்ஸ் இருக்கும். சூழ்நிலையியல், சூழல் மண்டலம், இந்த மாதிரி டெஃபினேஷன் கொஷின் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து 10 விழுக்காடு விதி 7வது லெசனில் பார்த்தீங்கன்னா 10%லாம் நீரின் ஆழ்மூழ்காண்டத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும். ஏன்? ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோபண்டல் ஜோன் வெரி லோ, ஒய். அதுக்கடுத்து 8வது லெசன் வந்தீங்கன்னா ஓசோன் துளை என்றால் என்ன, இதெல்லாம் 8th லெசனில் பார்க்கலாம். ஓசோன் ஹோலு, சிசிஎஸ் கார்பன் கவரப்படுதல், சேமித்தல், இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கூட வரலாம். நமக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பை சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ 9th லெசன் வந்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெசனு. இதில் 9th லெசன் எப்படி 5வது லெசன் எல்லாமே படிச்சிடணுமோ அதே மாதிரி 9th லெசன் எல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. இதில் தழை உரமிடல், கலப்பின வீரியம், ஹெட்ரோசிஸ், இதில் எல்லா 2 மார்க்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இந்த க்ரீன் மேன்யூரிங்கை பற்றி படித்து வச்சுங்க. க்ரீன் மேன்யூரிக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்துங்க. ஸோ 10th லெசன் வந்தோன்னா நிறைய 2 மார்க்ஸ் இருக்குது சரிங்களா. ஏகப்பட்ட 2 மார்க்ஸ் இருக்குது. எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா, ஏதேனும் 2 மருத்துவ தாவரங்கள், அதோட இருசொரு பெயர், அதோட செயலாக்க மூல மருந்து, இப்படி கேட்கலாம் சரிங்களா. எனி 2ன்னு கேட்டால் நீங்கள் எந்த வேணாலும் எழுதலாம். புக்கில் கொடுத்துருக்கிறதும் எழுதலாம், புக்கில் கொடுக்காதும் எழுதலாம் சரிங்களா. ஏன்னா அவங்க எனி 2ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு தெரிஞ்சது எது வேணாலும் எழுதிக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு 2 நேம் கொடுத்துட்டு, இப்போ துளசியோட பைனாமல் நேம் எழுதுங்க, கற்றாழையோட பைனாமல் நேம் எழுதுங்க, அதோட இது எழுதுனுங்கன்னா தான் நமக்கு வந்து கஷ்டம் சரிங்களா. மற்றபடி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஈஸி. அதுக்கடுத்து மஞ்சளின் மருத்துவ முக்கியத்துவம், டர்மரிக்கோட மெடிசனல் யூசஸ். ஸோ இதெல்லாமே 2 மார்க்ஸில் கேட்கக்கூடியதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எண்டோதிசியம் மகரந்தப்பை வெடித்தலுடன் தொடர்புடையது, பல்கரு நிலை, ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. பாலி எம்பிரியானி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் லெசனில் படம் வரைந்து பாவம் கூறிய வினாக்கள் இருக்குது. அது நான் வந்து சொல்ல, ஏன்னா அது வந்து டயக்ராம் கொஷின்ஸ் வந்து சொல்லியாச்சதுனால அது எல்லாமே சொல்ல, அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இணை ஓங்குதன்மை, கோடாமினன்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கம்ப்ளீட்டு, இன்கம்ப்ளீட், டாமினன்ஸு. ஸோ இதோட கேரக்டர் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து முழுமை பெறா இணை ஓங்குதன்மை, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கு சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 3rd லெசன் வந்தீங்கன்னா மரபணு வரைபடத்தின் பயன்கள், யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பு. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மரபணு வரைபடம் என்றால் என்ன, அந்த கொஷின்ஸ் படிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு டெஃபினேஷன் எழுதணும், அதோட பயன்கள் எழுதணும். நிறைய பேர் வந்து டெஃபினேஷன் மட்டும் எழுதிட்டு பயன்கள் எழுதுறது கிடையாது. அதனால் பார்த்துங்க. அதுக்கடுத்து பிணைப்பு குறுக்கேற்றம் வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்டு கிராசிங் ஓவர். ஸோ அதுக்கடுத்து வால் உருவாக்கம், டைல் ஃபார்மேஷன், இதெல்லாம் பி குரூப்புக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் போர்ஷனு. ஸோ நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன், இந்தந்த போர்ஷன்லாம் படிச்சிங்க. அதுக்கடுத்து PBR 322 இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதோட படமும் என்ன பண்ணி வச்சிங்க, வரைஞ்சி பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து தனிசெல் புரதத்தின் பயன்கள், இது வந்து நிறைய டைம் 5 மார்க்ஸில் கேட்கலாம். இது எல்லாமே 4th லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து 5th லெசனில் உறைகுளிர் பாதுகாப்பு, கிரையோ ப்ரிசர்வேஷனு. அதுக்கடுத்து செயற்கை விதைகள், ஆர்டிஃபிஷியல் சீடு, செயற்கை விதைகள் உருவாக்குறது, அந்த இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ ப்ராபகேஷன் சரிங்களா. நுண் உருவாக்கத்திற்கான எடுத்துக்காட்டு வாழை, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன டைட்டில்ஸ் எல்லாமே இருக்கும், அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து 6வது லெசன் வந்தீங்கன்னா இந்த புவி வாழிடம் செயல் வாழிடம் ரொம்ப முக்கியமானது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேபிடேட் அண்ட் நேச்சர். அதுக்கடுத்து வெப்ப அடுக்கு அமைவு, அந்த குலச்சூழல் மண்டலம், இதெல்லாமே படித்து வச்சுங்க, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனு. அதுக்கடுத்து ஆற்றல் பிரமிட் எப்போதும் நேரானவை காரணம் கூறு, பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் செப்பரேட் கிவ் ரீசனு. அதுக்கடுத்து இந்த 15வது கொஸ்டின் பாருங்கள், இதில் புக் பேக்கில் தான் இருக்குது. இந்த மாதிரி எதனாச்சும் கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிரமிடு வரைங்க அப்படி கேட்டாங்கன்னா அது என்ன வகையான பிரமிடு அப்படின்னு எழுதுங்க. ஆனால் அதுக்கு ஒரு மார்க் உண்டு, கேட்பாங்க தனியாக, என்னைக்கு பிரமிடா, ஆற்றல் பிரமிடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்துங்க. சாரி. அதுக்கடுத்து 8வது லெசன் புவி வெப்பமானதுன்னு விளைவு, குளோபல் வார்மிங்கு, கோவில் காடுகளை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ 8வது லெசனில் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை வந்து பார்த்துங்க. ஒரு மாணவனாக நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும், அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து அப்போ 9th லெசன் முதல்நிலை 2ஆம் நிலை அறிமுகப்படுத்துதல், கலப்பொருத்தல், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி இன்ட்ரடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலப்புறுத்தலின் பல்வேறு வகை, அது வந்து 5 மார்க்ஸுமே கேட்கலாம். அதுக்கடுத்து 10th லெசன் வந்தீங்கன்னா மார்ஃபின் கொடுத்துருக்கேன். ஸோ இது கூட நிறையா இந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா. அது எதுன்னு சொல்ல முடியாது, அதுதான் ஒரு சிக்கலே. இங்கே கீழாநெல்லி, இருசொர் பெயர், அதோட மருத்துவ முக்கியத்துவம், அதேமாதிரி ஆடதுடா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்கனாலும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு போய் தான் ஆகணும். அதனால் அதை பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக பியூ சயின்ஸுக்குன்னு உள்ள டாபிக் அதை மட்டும் சொல்லிடுறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா டைம் கிடைக்காதனால அப்டேட் பண்ண முடியல. ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் லெசனில்
லாஸ்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஏதுவாக்கிய முறை, பொறி இயங்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெசனில் இருக்கும் சரிங்களா, அதை படிச்சிங்க. அதுக்கடுத்து 7th லெசனில் பார்த்தீங்கன்னா காடுகள் டாப்பிக்கு ஃபாரஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. அதுலேருந்து நமக்கு இந்த டாப்பிக்லாம் ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து 9th லெசன் படிச்சுன்னா விதை வங்கியை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அந்த டாப்பிக்கு படிச்சிங்க. விதை சேமிப்பு முறை இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th லெசன் கண்ணாடி தாவர பேனகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது சரிங்களா, இதெல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. அதுக்கடுத்து ஸ்பைருலினா வரப்பு இதெல்லாமே நமக்கு வந்து 10th லெசனில் காளான் வளர்ப்பு 2 பேத்துக்குமே இருக்குது. ஆனால் ஸ்பைருலினா வளர்ப்பு இதெல்லாமே நமக்கு மட்டும்தான் இருக்கக்கூடியது, அதை பார்த்துங்க. ஸோ இங்கே வந்து கலோட்ராஃபிஸ் எருக்கை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா, என்ன முறை வகையான மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இது எல்லாமே இந்த டைட்டில் மட்டும் தான் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3rd லெசனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரதச் சேர்க்கை கொடுத்துருப்பாங்க. ஒரு 10-15 பக்கத்துக்கு வரும். அது மட்டும்தான் நமக்கு வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இதெல்லாமே அதில் தான் வரும். ஸோ இதுதான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ அதனால் இந்த டாபிக் எல்லாமே என்ன பண்ணுறேங்க, நல்லா படித்து வச்சுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு முன்னாடி புக் பேக்கில் நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இன்டீரியராக சொன்ன கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.